பொன்பரப்பி தமிழரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொன்பரப்பில் அவருடைய இறுதி நிகழ்வு அங்கே நடந்து முடிஞ்சதால் பொன்பரப்பி தமிழரசன் சொல்லுவாங்க. அந்த தமிழரசன் அவரோடு நீங்கள் ஒன்றா ஒரு காலகட்டத்தில் பள்ளியிலையும் எங்கே இருந்ததாக கேள்விப்பட்டேன். தமிழரசனுக்கு எனக்கும் ஒரே வயசு தான். நான் அவரை சந்திக்கும் போது அவருக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் அப்போ இருந்த மாதிரி எனக்கு தெரியல. 67க்கு பிறகு இந்த அரியலூர் ரயில் விபத்து முடிஞ்ச உடனே ஒரு நாள் இரவு 11 மணிக்கு கதவை தட்டினாங்க. திறந்து பார்க்கும்போது தாடி மீசை உள்ள முடியல, நாள் அடையாளமே தெரியல. யாருங்க நீங்கன்னு கேட்டேன். என்னப்பா என்ன தெரியல, நான் தான் தமிழரசன்னு சொன்னார். தோழர் தமிழரசன் வந்து அவர் இது இருந்திருந்தாருன்னா என்ன ஒரு எண்ணம் இன்னைக்கு என்ன உங்கள் பார்வையில் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க, என்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒன்றும் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவர் வேணா பேசிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் திராவிட கட்சிக்காரன் வீட்டு கல்யாணத்தெல்லாம் எடுத்து பாருங்க. எல்லா கல்யாண பத்திரிகையிலும் ரெட்டியார்னு போடுவான், நாயுடுன்னு போடுவான், செட்டியார்னு போடுவான். வெளியில் வந்து ஜாதி இல்லாம்பான். கணபதி ஹோமம் பண்ணுவான், லட்சுமி ஹோமம் பண்ணுவான், வெளியில் வந்து பகுத்தறிவு வம்பான். இப்போ திமுகவில் இருக்கவங்கெல்லாம் என்ன 4 ஆண்டு ஆட்சியை பற்றி ஏதோ பொறுமையாக போஸ்டர் அடிச்செல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கான். இந்த தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட்டால் அந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ரெக்கை வெட்டப்பட்டது என்றுதான் பொருள். மீண்டும் அவர்களால் எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு ஒரு முக்கிய செய்தி. மதிப்புக்குரிய ஐயா மாசோ விக்டர் அவருடைய நூல் ஆய்வு, மொழி ஆய்வு, இனம் குறித்த ஒரு ஆய்வு, இப்படி பல்வேறு தளங்களில் அவர் கொண்டு வந்திருக்கிற புத்தகங்கள் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடை. அது நிறைய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அதை வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது புதியதாக வந்து ஒரு 2 புத்தகம், தமிழால் எழுந்தோம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறாரு. இதை தவிர்த்து வந்து தமிழால் எழுந்தோம் மறைக்கப்பட்ட தமிழர் வரலாறு, இதுதான் இது முக்கியமான இது. இதை தவிர்த்து இன்னொரு புத்தகம் நாளைக்கு வந்து வெளியிடுறதா இருக்குது. ஐயா மணியரசன் நாங்கள் எல்லாம் நின்றுட்டு அந்த புத்தகத்தை கொண்டு வர்றது என்னென்னா, பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, மதிப்பு மிக்கவர் தான். அவர் ஒரு ஆய்வு எழுதுகிறாரு. இந்த குமரி கண்டத்திலிருந்து தமிழ் இனம் இல்லை, வடக்கே இருந்து வந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்றதுக்கான ஆய்வு நூல் தான் அவர் கொடுக்குறாரு. சமீபத்தில் திமுகவும் பாஜகவும் ஒன்றா இருந்தப்போ வந்த பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த புத்தகம் அந்த புத்தகம். அவர் படித்தார்னா ஒரு வேளை தமிழர்களை பற்றி என்ன நினச்சிருப்பார், எவ்வளோ குறைவாக எடை போட்டிருப்பார், நம்மளை போல ஒரு வந்தேரிகள் தான் தமிழர்கள்னு நினச்சிருப்பார். அதற்கு மறுப்பு சொல்லும் விதமாக ஐயா ஆய்வறிஞர் மாசோ விக்டர் ஐயா அவர்கள் வந்து திறமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அதுவும் நாளைக்கு வெளியிடப்படுகிறது. இது குறித்து நம்ம பின்னாடி விரிவாக நம்ம பேசுவோம். ஐயா வணக்கம். இப்போ நம்ம பேசிக்கிட்டே வந்ததில் ஒரு முக்கியமான விடயம், நீங்கள் உங்களுடைய அந்த இளமை காலத்தில் வந்துட்டு இன்னொரு பகுதி இங்கே பேசப்பட்டது. அது வந்து வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட மறுக்க முடியாத ஒரு உண்மை. பொன்பரப்பி தமிழரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொன்பரப்பில் அவருடைய இறுதி நிகழ்வு அங்கே நடந்து முடிஞ்சதால் பொன்பரப்பி தமிழரசன் சொல்லுவாங்க. அந்த தமிழரசன் ஒரு முற்போக்கு இயக்கத்தில் இருந்துக்கிட்டு குறிப்பாக சாதிய பாகுபாடு இல்லாத ஒரு தமிழினம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் களப்பணிலாம் செய்துக்கிட்டு இருந்தார். சில அழித்தொழிப்பு இயக்கங்கள்லாம் செய்திருந்தார். ஒரு வங்கி கொள்ளையின் போது தான் அவர் வந்து அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்றது தான் வரலாறாக இன்றைக்கி இருக்குது. அவரோடு நீங்கள் ஒன்றா ஒரு காலகட்டத்தில் பள்ளியிலையும் எங்கே இருந்ததாக கேள்விப்பட்டேன். அதை தெரிஞ்சுக்கலாம் முழுதும் உங்கள் மூலமாக அப்படின்றதுக்காக தான். அவரோடு நான் பயின்றவன் இல்லை. அவர் அந்த காலகட்டத்தில் பொன்பரப்பி தமிழரசன் என்பது பின்னாடி அவருக்கு வச்ச பெயர். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டரில் தான் அவருடைய ஊர். மதகளிர் மாணிக்கம்னு பேர். மதகளிர் மாணிக்கம், அழகான பேர். தமிழரசனுடைய சித்தப்பா வந்து ஒரு பேருந்து ஓட்டுநர். சேத்தியா தோப்புக்கும் விருத்தாசலத்துக்கும் இடையே இந்த சிடிபின்னு ஒரு பஸ் அந்த காலத்தில்
அதில் ஓட்டுநராக இருந்தவர். இந்த பஞ்சாயத்துகள்லாம் வந்து ஒரு நியாயமாக அவர் பேசுவார். ஒன்றும் பணம்லாம் வாங்கிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து இல்லை, அதெல்லாம் பண்ண நியாயமான பஞ்சாயத்து, நேர்மையாக பேசுவார். அதனால் வந்து அந்த பகுதி மக்கள் வந்து அவரை கூப்பிடுவாங்க. ஏதாவது சிக்கல், குடும்ப பிரச்சனை, ஊர் பிரச்சனை எல்லாம் அவரை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அப்போது அவர் கூட இவர் வருவார், தமிழரசன் வருவார். தமிழரசனுக்கு எனக்கும் ஒரே வயசு தான். அதனால் நாங்கள் 2 பேருமே 60 இருந்திருந்தால் உங்களை மாதிரி தான் என்ன மாதிரி தான் இருந்திருப்பார். 2 பேருமே 60 மார்ச் தான். அதற்கு பிறகு அவருடைய இதை மாறி போச்சு. நான் அவரை சந்திக்கும் போது அவருக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் அப்போது இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, எப்படி இருந்தார் பொதுவாக, எப்படி அவர் ஏதோ ஒரு என்ன மாதிரி அவரும் ஒரு இளைஞராக தான் அந்த கால அளவில் இருந்தார். அதற்கு பிறகு தான் அவருடைய நிலைமை மாறி போச்சு. ஆனால் என்ன நல்லா தெரியும் அவருக்கு, அவரையும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்கள் ஊர் வந்து ஒரு பெரிய ஊர். அதனால் வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்கெல்லாம் ஏறக்குறைய இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு நான் இந்த ஐயா கலிய பெருமாள் அவர்களோட அவருக்கு ஏற்பட்ட தொடர்பு, இதை பற்றியெல்லாம் இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது நான் அரியலூர் வந்துட்டேன். அதனால் அங்கே ஊரில் நான் இல்லை. ஐயா கலிய பெருமாள் அவர்களே நான் பலமுறை சந்தித்து பேசியிருக்கேன். எந்த கட்டத்தில் அவரை சந்திக்கிறீங்க? முதல் சந்திப்பு நான் இங்கே அரியலூருக்கு பக்கத்தில் கள்ளங்குறிச்சின்னு ஒரு ஊரில் தான் நான் பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். ஆசிரியராக இருந்தேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி KR விஸ்வநாதன்னு, அவர் பழைய காங்கிரஸ் எம்எல்ஏ, கொடுக்கூர் விஸ்வநாதன்னு சொல்லுது. அவருக்கு இவர் சகல. அதனால் அவர் இறந்த பிறகு இவர் அந்த பள்ளிக்கு அடிக்கடி வருவார். சரிங்க. நாங்கள் அப்போல்லாம் ஆசிரியர்கள் கொஞ்சம் இளமையானவர்கள். நாங்கள் அவரை சந்திக்கும் போது அழைச்சிக்கிட்டு போய் அங்கே ஒரு சின்ன ஓடை ஒன்று ஓடும். எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார். புலவர் கலிபெருமாள். எங்களுக்கு அந்த நேரம் வந்து இவருடைய அந்த புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி கொள்ளுகின்ற அறிவெல்லாம் எங்களுக்கு இல்லை. அப்போ இல்லை, இருந்தாலும் சொல்லுவார் அவர், இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, புரட்சி ஒன்று தான் வந்து மக்களை காப்பாற்றணும்லாம் சொல்லுவார். அதற்கு பிறகு அவர் சிறைப்பட்டு போனதுக்கு பிறகு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. 67க்கு பிறகு இந்த அரியலூர் ரயில் விபத்து முடிஞ்ச உடனே ஒரு நாள் இரவு 11 மணிக்கு கதவை தட்டினாங்க. அப்போ அந்த வீட்டில் இருந்தேன். திறந்து பார்க்கும்போது தாடி மீசை உள்ள முடியலாம், ஆள் அடையாளமே தெரியல. யாருங்க நீங்கன்னு கேட்டேன். என்ன நேரம்? இரவு 11 மணி. என்னப்பா என்ன தெரியல, நான் தான் தமிழரசன்னு சொன்னார். இல்லை, இந்த நேரத்தில் இப்படி திடீர்னு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுன்னார். அப்போல்லாம் வீட்டில் தண்ணி ஊற்றி எல்லாம் வச்சுட்டாங்க சோற்றில். அப்புறம் அந்த தண்ணி ஊற்றின சோறையே சாப்பிட்டாரு. அந்த கதையெல்லாம் சொன்னார். எந்த கதையை சொன்னாருங்க? அந்த அவர் பழைய அப்போல்லாம் அவர் தேடப்பட்ட குற்றவாளி, புரட்சி பாதைக்கு வந்துட்டார். ஆமாம், தேடப்பட்ட குற்றவாளி. இல்லையா, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படி கேட்கும்போது, உனக்கெல்லாம் வந்து சொன்னால் புரியாதுன்னு என்னை திட்டினார்.
நண்பர்ன்றதால உரிமையாக திட்டுறாரு. ஒன்றும் சொன்னாலாம் உனக்கு ஒன்றும் புரியாது. சரி, என்ன இங்கே பக்கத்தில் கொண்டு, அப்போ நான் மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தேன், கொண்டுகிட்டு வந்து விடுனார். ராத்திரி 11 மணி. இங்கேருந்து செந்துறைக்கு பக்கத்தில் ஆதிக்குடிக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. ஆதிக்குடிக்காடு. அந்த ஊரில் என்னை கொண்டு வந்து விடுனார். அது ஏறக்குறைய எங்கள் அரியலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இரவு நேரத்தில் சொல்கிறேன். அந்த இரவு நேரத்தில் அப்புறம் இவரை அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு நண்பர், அவன் பேர் ரங்கநாதன்னு பேர், எனக்கு சரியாக நினைவில்லை, அவன் வீட்டில் விட சொன்னார். விட்டேன். ஒரு 100 ரூபா பணம் கொடுன்னாரு. அதன் பிறகு நான் அவரை சந்திக்கலை. நான் பெங்களூர் போய் ஒரு வேலையாக நம்ம ராமசாமி ஐயா அங்கே பணியாற்றினப்போ, எந்த ராமசாமி ஐயா? அந்த செம்மொழியில் பணியாற்றின ராமசாமி அவரை சந்திக்க நான் பெங்களூர் போனப்போ அவர் சொன்னார், இங்கே ஒரு வாரம் வந்து தங்கி இருந்தாங்க. அவர் வீட்டில் அந்த காலகட்டத்தில் அந்த அரியலூர் ஒரு காயம், காலில் ஒரு பெரிய காயம், கட்டு போட்டுக்கிட்டு வந்தாவுல. ஒரு வாரம் 10 நாள் இங்கே தான் இருந்தாவுல. அதன் பிறகு அப்புறம் பணம் கொடுத்து நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு சொன்னார். நான் அதற்கு பிறகு அவரை சந்திக்கலை. இப்போ இந்த பொன்பரப்பி கேஸ் வந்து முற்றிலும் வந்து காவல்துறையால் வந்து கதை வசனம் எழுதப்பட்டது. அப்போல்லாம் நீங்களும் இந்த பகுதியில் தான் இருக்கீங்க? இங்கே தான் இருக்கிறேன். செய்தி கேள்விப்பட்டேன். எனக்கு நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட நான் கேட்காத வரையில் இதை வந்து உறுதின்னு நான் நம்பலை. இங்கே வந்து அரியலூர் பஸ் ஸ்டாண்டில் கூட இவரை கைது பண்ணுவதற்கான முயற்சி நடந்தது. இப்போ தப்பிச்சுட்டாரு. ஆமாம், அது அவருடைய புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பேருந்தில் வரப்போ ஒரு கையில் அவர் கத்தியால் கிழிச்சிட்டு ஓடிட்டார். அதாவது காவல்துறையை பொறுத்தவரையில் வந்து அவங்க கைது பண்ணுவதற்கான காரணங்களை அவங்க, அது ஒரு காரணம் இருக்கு, இவங்க ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அப்படி வந்து பொன்பரப்பியில் நடந்த அந்த நிகழ்வு வந்து அது அவர்களுடைய வழக்கமான நடவடிக்கை. இது பொதுமக்கள் யாரும் வந்து அவரை அடித்து கொல்லலை, அவர்கள் கிட்டவும் வரல. இது வந்து பொதுமக்கள் அடித்து கொண்டுட்டாங்கன்னு காவல்துறையினர் சொன்னது. உண்மையிலே இவரை வந்து கொலை செய்தது காவல்துறை தான். சிவில் உடையில் இருந்துட்டு தான் அது செய்தாங்க. மக்களோட மக்களாக இருந்து செய்தது தான். அதெல்லாம் சும்மா இவங்க இது வேணாலும் சொல்லுவாங்க. காவல்துறை வந்து வெளியில் மக்கள்கிட்ட சொல்கிறது எது வேணாலும் சொல்லுவாங்க. அதை வேறு வழி இல்லாத மக்கள் சில நேரம் நம்புவாங்க. சில வழக்குகளில் நேரடியாக தொடர்புடைய உள்ளது தெரியும் இவன் போய் சொல்கிறான்னு. அதாவது கண்ணுக்கு கண்ணாக நடக்கிற செய்திகளை கூட அவர்கள் வேறு மாதிரி தான் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு பாருங்கள், அந்த சாத்தான்குளத்து வழக்கை பாருங்கள், போட்டு இன்னும் இழுக்கிறாங்க. இப்போ அண்மையில் கூட வந்து அதை மூடி மறைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் காவல்துறை செய்கிறாங்க. இதனால் என்ன பயன் அவர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு தான் புரியல. அதனால் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஐயா கலியபெருமாளும் தமிழரசனும் அன்றைக்கு சொன்னது சரியாக தான் இருக்குது என்ற ஒரு உணர்வு தான் இன்றைக்கி நமக்கு வருது. அதாவது ஒரு நாள் இரவு வந்து உங்ககிட்ட சாப்பிட்டுட்டு பேசியிருக்கும் போது இன்றைக்கி சொன்னால் உங்களுக்கு புரியாது, நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. அவர் சொல்லிட்டா கூட அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அன்றைக்கு இல்லை நமக்கு. அதுதான் உண்மை. அவர் தமிழரசன் வந்து குறிப்பாக சாதி இல்லாத ஒரு தமிழ் சமூகமாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு நிறைய கிராமங்களில் வேலை செய்திருக்கிறாருன்னு பின்னாடி நீங்கள் ஆசிரியராக பல இடங்களுக்கு வரப்போ அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னவா உணர்ந்துருக்கீங்க? அவர் எங்கள் பகுதியில் வந்து அந்த மாதிரி ஒரு பணியாற்றினார்னு நண்பர்கள் சொல்லுவாங்க.
அவர் வந்து வன்னியர் வகுப்பை சேர்ந்தவர். ஆனால் அவருக்கு வந்து இந்த பட்டியலின மக்களை பற்றியெல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு தலைமறைவு வாழ்க்கையில் பல பட்டியலினத்து மக்களுடைய வீடுகளில் தங்கியிருக்காரு, அங்கே சாப்பிட்ருக்காரு, அவர்கள் கொடுக்குற உணவெல்லாம் சாப்பிட்ருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு விழுக்காடு கூட அந்த சாதி பாகுபாடு கிடையாது. அவர்கிட்ட எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றது அவர் ஐயா கலியபெருமாள் ஐயாட்டையும் அந்த பாகுபாடுங்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த திராவிட கட்சிக்காரன் ஏற்றுக்க மாட்டான். அவன் ஜாதியை வச்சு தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்கான். இல்லை, சாதியை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ஒழிக்கிறோன்னு வெளியில் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் சாதியை ஒழிக்க பாடுபடுறவங்கள வந்துட்டு வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் திராவிட கட்சிக்காரன் வீட்டு கல்யாணத்தெல்லாம் எடுத்து பாருங்க. எல்லா கல்யாண பத்திரிகையிலும் ரெட்டியார்னு போடுவான், நாயுடுன்னு போடுவான், செட்டியார்னு போடுவான். வெளியில் வந்து ஜாதி இல்லாம்பான். கணபதி ஹோமம் பண்ணுவான், லட்சுமி ஹோமம் பண்ணுவான். வெளியில் வந்து பகுத்தறிவு வம்பான். அது ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். அறிவுன்னு ஒன்று இருக்குது, மனிதனுக்கு 6ஆம் அறிவுன்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லை தான் பயன்படுத்தணும்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. இந்த பகுத்தறிவு என்பது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அறிவுன்னா என்ன, பகுத்தறிவுன்னா என்ன? எல்லா அறிவுலேயும் அடக்கம்தான். இவன் புதுசாக ஒரு சொல்லை கண்டுபிடிச்சி இதை பகுத்தறிவுன்னு சொல்கிறான். அப்படி ஒரு சொல்லை வந்து உருவாக்கக்கூடாதுன்னு தொல்காப்பிய விதி சொல்லுது. பகுத்து என்ற ஒரு சொல்லு, அறிவு என்ற ஒரு சொல்லு. அப்படி ஒரு சொல்லை உருவாக்கக்கூடாது, இதுதான் தமிழ் இலக்கணம். இவன் பகுத்தறிவுன்னு சொல்கிறான். அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். எந்த 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 வருஷம் பேசுகிறீங்க? இப்போதாங்க. சரிங்க ஐயா. ஒரு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு திராவிட கழகத்தை சேர்ந்தவர் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார். நீங்கள் எப்படி சொல்லலாம், பகுத்தறிவுங்கிறது தவறு என்று எப்படி சொல்லலாம்? அப்போ மற்றவெல்லாம் பகுத்தறிவு இல்லாதவன், நீங்கள் ஒன்று தான் பகுத்தறிவுன்னா, ஆமாம் அவெல்லாம் முட்டாளுக்கிறான். இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களை தவிர மற்ற மக்கள் எல்லாம் முட்டாளுங்கிறான். அவன் எப்படி திருத்துவீங்க? சரிப்பா நீ விடு, நான் அவங்ககிட்ட வாதாட விரும்புகிறேன்ட்டேன். நீங்கள் சொன்னதுக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியல, விளக்கம் சொல்ல முடியல. நீங்கள் இதை இவன் இல்லைங்க, இந்த திராவிடர் கழகத்தில் இருக்கவன் எல்லாம் அப்படி தான் இருக்கான். பதில் சொல்ல மாட்டான், முரட்டுத்தனமாக ஏதாவது கேள்வி கேட்பான். இல்லை, அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஆய்வாளராகவும் அறிஞராகவும் அறியப்படுற சுபவீர பாண்டியன் அவர் கூட பதில் சொல்ல மாட்டார். ஆமாம், அவர் சுபவீர பாண்டியன் என்ன பேசுகிறாரு? அவர் தனி மனிதர்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். இது இந்த நீங்கள் எங்களுடைய இதுக்கு பதில் வராது. ஒரு அதாவது இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க லாஜிக்னு சொல்லுவாங்க, காரண காரியங்களோட வாதிடுவது. அந்த மாதிரி இல்லையே அவர்கிட்ட. தனிநபராக திட்டுறது அது வந்து அரசியலில் வந்து மேலே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திராவிடத்தை பற்றி விளக்கம் சொல்லுவார் அவரு, அது எந்த மொழி? சரி, இப்போ இன்னைக்கு வந்து இந்த தமிழரசன் வந்து அவர் இது இருந்திருந்தாருன்னா என்ன ஒரு எண்ணம் இன்னைக்கு என்ன உங்கள் பார்வையில் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க, என்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒன்றும் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவர் வேணா பேசிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எப்போ இந்த திராவிட கட்சிகள் எழுச்சி பெற்றதோ இந்த பட்டியலின மக்களை அடித்து நொறுக்காமல் விட மாட்டான் அவன். இந்த பட்டியலின மக்களை வச்சுக்கிட்டு தான் அவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வந்து இந்த திருமாவளவனுக்கு இன்னும் புரியல. நான் அதுதான் கேட்க வந்தேன். திராவிடம் வந்து இவங்களை தலையெடுக்க விட மாட்டான், அடிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்து திருமாவளவன் அங்கே ஆதரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. சரி, ஒரு தேர்தலுக்கு 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா பணம் கொடுக்கலாம், நீங்கள் கொடுப்பீங்களா? எல்லாம் அரசியலில் பூரா பணம் தாங்க.
இல்லை அந்த இதன் மூலமாக அவருக்கு ஒரு தகுதி கிடைக்குது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு. அப்புறம் இழ வச்சிருக்குல்ல திமுக திராவிடம். நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு தகுதி கிடைக்கிறது வந்து பெரிய தகுதி கிடையாதுங்க. ஒரு 100 ஆண்டுகள் கழித்து உங்களை பற்றி பேசணும், மக்கள் பேசணும், அதான் தகுதின்றீங்க. நீங்கள் அயோத்திதாச பண்டிதரை பேசுகிறாங்க, ரெட்டமலை சீனிவாசனை பேசுகிறாங்க, அவர் MC ராஜாவை பற்றி பேசுகிறாங்க, அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசணுங்க. இன்னைக்கு மறைமலை அடிகளை பற்றி பேசுகிறோம், பவானரை பற்றி பேசுகிறோம், தமிழரசனையும் பேசிட்டு இருக்கிறோம், தமிழரசனை பேசுகிறோம், ஐயா கலியபெருமாளை பேசுகிறோம். அந்த மாதிரி வரணுமே தவிர இதெல்லாம் ஒரு அற்ப சுகங்க. இது இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவன் 25 கோடி ரூபா திமுகவில் கொடுக்கலாம் அப்படின்னா ஆளுக்கு அதிகமாக பெற்று கொடுக்க போகிறீங்க. அவன் ஏதாவது செலவு பண்ணிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அதனுடைய நிலைமை என்ன? பணம் இருந்தது, நிலையானது ஒன்றுமில்லை, ஒன்றுமே கிடையாது. அது இந்த இடத்துல நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும்னு நினச்சிருந்தேன். முன்னாடி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து கோடியை குடும்பத்துக்கு வைத்து அப்படின்னு ஒரு கவிதையை வந்து வாசிப்பார். கலைஞரை பற்றி சொல்லிட்டு வரும்போது தன் குடும்பத்துக்கு கோடியை வச்சு மக்களை தெருக்கோடியில் நிறுத்துகிற அந்த போக்காது நீண்ட கவிதை அது இருக்கட்டும். கண்ணதாசன் அந்த காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களை எதிர்த்து பேசிய பேச்சுக்களும் எழுத்துக்களும் ஏன் எதற்காக உருவானதுங்க ஐயா? நீங்கள் அப்போல்லாம் இளைஞராக இருந்திருப்பீங்க. அதாவது கண்ணதாசனை வந்து பொறுத்தவரையில் இவனை கட்சியை விட்டு நீக்கணும்னு நினைச்சவங்கள நானும் ஒரு ஆள். கண்ணதாசன் என்ன அதான் ஏன் அந்த மாதிரி என்ன? அண்ணாவையும் கருணாநிதியை பற்றி அந்த ஆள் தப்பாக பேசுகிறான். அண்ணாவையும் கருணாநிதியும் பேசினா உங்களுக்கெல்லாம் ஆகாது. அப்போ உங்களை போல இளைஞர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, எங்களுக்கெல்லாம் அது வந்து கஷ்டமாக இருந்தது. கண்ணதாசன் வந்து உண்மையிலேயே இப்போ நினச்சி பார்க்கும்போது நான் இளமை காலத்தில் அவர் எழுதின பாடல்கள்லாம் இதை வந்து ஒரு ராகத்துக்காக பாடிட்டு இருந்தோமே தவிர அதனுடைய உட்பொருள் எல்லாம் எங்களுக்கு தெரியல. அப்போ தெரியல, இன்னைக்கு விளங்குது. கருணாநிதி என்ன சொன்னார் ஒரு தடவை கண்ணதாசனை, இவன் கவிஞனே இல்லைன்னாரு. அப்போ அவருக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் பகுத்தறிவு ஊருக்கு வைத்து பணத்தறிவு உனக்கு, வசனமெல்லாம் கவிதையாகும் என்று சொன்னால் நான் கவிஞன் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். அது கண்ணதாசனுடைய வந்து இலக்கியம் இருக்குல்ல, சங்க இலக்கியங்களையும் கம்பராமாயணத்தையும் முத்தொள்ளாயிரம் இதெல்லாம் வந்து அப்படியே புழுங்கி எளிய மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு பாடல்களை எழுதியவர். கண்ணதாசனை போல ஒரு இலக்கியவாதியை 20ஆம் நூற்றாண்டில் பார்க்க முடியாது. இந்த கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டையில் வந்து ஒரு புரட்சிகரமான கருத்து கொண்டவர், பாடல்களை எழுதினார். ஆமாம், பாரதிதாசன் கூட சங்க இலக்கியங்களில் இருந்து அதிகமாக எடுத்தார் என்று சொல்ல முடியாது. அவர் தொடக்கத்தில் திகாவில் இருந்தார், அப்புறம் திமுகவில் இருந்தார், அப்புறம் ரெண்டுமே ஒழிச்சிட்டு வந்துட்டார். பாரதிதாசன் ஐயாவை சொல்கிறீங்க நீங்கள்? ஏற்கனவே வந்துட்டாங்க வெளியில். ஆகையினால வந்து கண்ணதாசனை பொறுத்த வரையில் ஒரு சிந்தனையாளன் என்பவன் வாழ்நாள் முழுவதும் ஒரே சிந்தனையில் இருக்கவே முடியாது. மாறிக்கிட்டே இருக்கும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய எண்ணங்களும் மாறும். அதனால் அந்த மாதிரி தன்னை மாற்றினாங்க. 40 ஆண்டுகள் இந்த திராவிட கட்சியில் இருந்துட்டு இப்போ அதை எதிர்க்கிறோம். அதனால் வந்து சிந்தனையாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மாற்றங்கள் என்பது அடிக்கடி நிகழக்கூடியது தான். அது கண்ணதாசன் வாழ்க்கையில் நிறையவே நடந்தது. அப்போ நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் ஏன்னா தமிழ் ஆசிரியரை பற்றி, அதாவது இதில் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தெரிஞ்சோ தெரியாமலோ இவர்களெல்லாம் அயோக்கியர்கள், திருடர்கள், ஊழல் பேர்வழிகள் என்பதை வெளி உலகுக்கு எடுத்து காட்டியவர் எம்ஜிஆர் தான். எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க? எம்ஜிஆர் சொன்னால் எல்லாம் மக்கள் கேட்கும். அதுக்கு முன்னாடியும் ஊழல் பண்ணிக்கிட்டு தான் எல்லாம்.
எவ்வளோ பேர் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. சர்க்காரிய கமிஷன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. மக்கள் நம்பலை. எம்ஜிஆர் இவன் ஊழல்காரன்னு சொன்னோன்னா எல்லாம் நம்பிச்சு. ஆக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆள் வந்து சொல்ல வேண்டியிருக்கு மக்களுக்கு. இப்போ திமுகவில் இருக்கவங்கெல்லாம் என்ன 4 ஆண்டு ஆட்சியை பற்றி ஏதோ பொறுமையாக போஸ்டர் அடிச்செல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கான். இந்த தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்கடிக்கப்பட்டால் அந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ரெக்கை வெட்டப்பட்டது என்றுதான் பொருள். மீண்டும் அவர்களால் எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 45 வருஷமாக நான் வந்துட்டு புரிஞ்சிக்காமல் அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது பெரிய பட்டறிவு இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரீங்கல்ல. தொடக்க காலத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ பேட்டியில் கூட சொன்னீங்க 2-3 இடத்துல, அண்ணாதுரையையும் கருணாநிதியை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு முரட்டுத்தனமாக நின்று இருந்திருக்கீங்க. அப்படியாக இருந்த ஐயா மாசு விக்டர் அவர்கள் எந்த காலகட்டத்தில் இப்படி மாறுறாரு, இந்த முடிவுக்கு வர்றாரு? எனக்கு எம்ஜிஆர் பிரிஞ்ச பிறகே வந்து அரசியல் ஈடுபாடு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. எனக்கு அவ்வளவு தீவிரமான ஈடுபாடு, எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் இல்லை. 2009க்கு பிறகு முற்றிலுமாக நான் இந்த காங்கிரஸ் கட்சியும் அதுக்கு துணை போன திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்ற ஒரு வைராக்கிய உணர்வு என் மனசில் வந்து 2009 ஈழப்போர், இந்த போர் முடிவுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி ஆதரிச்சுக்கிட்டு இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அதான் அந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க நம்ம ஆட்கள் அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தேன். இந்த ஈழப்போருக்கு பிறகு இதற்கு காரணமானவர்கள் அவர்களோட எப்படி போய் பேசுகிறான், எப்படி கூட்டு வச்சுக்கிறான் ஒன்றும் புரியல. எப்படி ராஜபக்ஷ கொடுத்த விரும்பலாம் போய் சாப்பிட்றான், அவன் கொடுக்குற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரான், இங்கே வந்து தன்மானம், தமிழனுடைய தன்மானத்தை பற்றி எல்லாம் வெளியே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லாம் வன்முறை, கற்பழிப்பு, போஸ்கோ சட்டம், அது இதெல்லாம் சொல்கிறானே. கருணாநிதி இந்த ராசாத்தி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, அது கற்பழிப்பு இல்லையா? அது அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டி இல்லையா? ஒரு கற்பழிப்பில் ஒரு வன்கொடுமையில் பிறந்த பொண்ணு தானே இந்த கனிமொழி. அது அப்படி சொல்ல முடியாது. 2 பேரும் விரும்பி இல்லை ஏற்றுக்கிட்டாங்க மன வாழ்க்கைக்குள்ளாக. விரும்பி ஏற்றுக்கிறீங்கிறப்போ முறைப்படி முதல் மனைவியை மனமுறிவு செஞ்சுட்டு ஏற்றுக்கணும். நான் அது ஒன்றும் தப்புன்னு சொல்லல. அதான் அந்த வெளியே சொல்கிறான், பேசுகிறான் மேடையில், எனக்கு 3 பொண்டாட்டி ஊரெல்லாம் ஒப்பாட்டிங்கிறான். இவ்வளோ அசிங்கமாகலாம் வந்து இந்த பேச்செல்லாம் வாங்கணுமா? ஆகையினால வந்து அரசியலில் ஒழுக்கம் என்பதே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதாவது அரசியலில் இருக்கிறவங்களாம் 2 மனைவி 3 மனைவி இது வந்து வச்சு இல்லாதான் அவனுக்கு பெருமை, கௌரவம்னு நினைக்கிற காலமாக போச்சு இப்போ. அதனால் வந்து எப்போ வந்து ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் கெடுதோ நாடே ஒழுக்கம் இல்லாமல் போயிடும். அதைத்தான் இந்த ஆட்கள்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காமராஜர் வந்து அவருடைய மாளிகையை பாருன்னு போஸ்டர் அடித்து ஓட்டினாங்க டி நகரில். உண்மையில் அந்த வாடகைக்கு இருந்த வீடு அது. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. அதான் இந்த இடத்துல இது கூட கேட்கணும்னு நினச்சேன். அப்போ நீங்களாம் ஒரு இளைஞராக இருந்துட்டுக்கிறீங்க, தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்குது, காமராஜரை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீட்டை புகைப்படம் எடுத்துகிட்டு ஏழை பங்காளனின் பங்களாவை பாருங்கள்னு திமுக கருணாநிதி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நீங்கள் இளைஞராக அதெல்லாம் எதிர்கொண்டு இருப்பீங்க. அந்த காலகட்டத்தையும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க பெருந்தலைவர் காமராஜரை பற்றி? இது அவருடைய பங்களான்னு தான் நாங்கள் அந்த காலத்துலலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்புனீங்க? நம்புகிறோம், யோசிக்கல. என்ன யோசிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் முரசொலியில் என்ன எழுதுகிறாங்களோ அவ்வளோ அது உங்களுக்கு வேத வாக்கு, அவ்வளோதான் வேத வாக்கு தான். அப்படி தான் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்தோம். இவன் எத்தனை பங்களா கட்டி வச்சிருக்காங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது, அன்றைக்கி தெரியாது. அதை சொன்னால் கூட நாங்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. இந்த ஆள் வந்து வெறும் ஆளாக
அண்மையில் வந்து இந்த இதில் ஒரு இவர் நம்ம இவர் நீங்கள் சொன்னீங்கள்ல இவர் இப்போ திமுகவுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுகிறவர் திருமாவளவன் இல்லை இன்னொருத்தர் அவர் வந்து சுபவீர பாண்டியன் கருணாநிதி பிறக்கும் போதே கோடீஸ்வரனாக பிறந்தவர் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசினார். அவர் சரிங்க. ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டிருந்தான். சுபவீர பாண்டியன் சொன்ன கோடீஸ்வர குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கான். அதில் 2 பேர் நாயனை ஊதிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் மத்தனை வச்சிட்ருக்கான். இந்த இவ்வளோ உயரத்தில் கருணாநிதி நின்றுட்டு இருக்கான். இவ்வளோ உயரத்தில். இதுதான் கோடீஸ்வர குடும்பம். அங்கே நல்லா மூஞ்சி கழி பூரா வெளியில் தெரியுது, கூரை விடு. இப்படி இவங்க அள்ளி விடுவானுங்க. சந்தனன்னு ஒருத்தனை தூக்கி பேசணும்னா இவனோட மாதிரிலாம் தூக்கிடலாம் பேச முடியாது. இவன் மட்டமாக பேசணுன்னாலும் இவனோட மாதிரி பேச முடியாது. அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் இவர்களெல்லாம் வந்து இப்போ அண்மையில் 2016 நினைக்கிறேன் திராவிட பொங்கல்னு ஒரு பெரிய நடத்தினாங்க, எழுதி வச்சிருக்காங்க அந்த பெரியார் மாளிகைக்கு முன்னாடி. திராவிட பொங்கல் ஒரு 20-30 பசங்க வந்து சுத்தமாக அடிச்சு ஒட்டச்சு கிழிச்சு எங்கிட்டு போட்டானோ. அதுலேருந்து அந்த திராவிட பொங்கல்ங்கிறதே விட்டுட்டார் அவர். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையே அவர் பயன்படுத்துறது இல்லை. இந்த மாதிரி ஏதாவது வன்முறையில் ஈடுபடுறது போது தான் சில பேர் அச்சப்படுறானே தவிர நியாயமாக எடுத்து சொன்னோம்னா எவனும் கேட்கறது இல்லை. இந்த மாதிரியான போக்கு தான் 2009 பிறகு நீங்கள் திமுக புரிஞ்சுக்கிட்டு வெளியே 2009 பிறகு தான் நான் அரசியலை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினேன். அந்த அளவில் தான் ஐயா மணியரசன் அவர்களையும் சீமான் அவர்களையும் நான் போற்றி புகழ்வதற்கு, அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் தமிழர்களுக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் என்பதனால தான். அது 2009 பிறகு தான் 2009 பிறகு. அப்போல்லாம் சீமானெலாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த திரைப்படங்கள்லாம் பார்க்கறது கூட கிடையாது. அதனால் இந்த ஒரு கொள்கைக்காக போராடுகிறவர்கள் பின்னாடி நாம் நிற்கணும். அதுதான் தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஐயா. உணவு இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திப்போம். வணக்கம்.